இவர் என்னதான் மூவில பெருசா போனாலும் என்னோட வசந்த பவன் பிபி வேர்ல்டுக்கு வந்திருக்கலாமே. அம்மாவோட குக்கிங்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்ல தான் பெஸ்ட் குக்கே எங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல. GT Holidays, South India's #1 travel brand. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயிலர் 2 நீங்க இருக்கீங்களா இல்லையா? சர்ப்ரைஸ். நேத்து தான் நெல்சன் சார் பார்த்தேன், படம் வரும்போது தெரியும் அப்படின்னு. வசந்த் உங்ககிட்ட பொய் சொல்லி அடி வாங்கி இருக்காரா? வசந்த் வந்து நாட்டி கிடையாது, ஆனா வாங்கியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வச்சிருக்கீங்க? பிரதரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது உண்மையா? சூப்பர் கேள்விங்க. சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் வசந்த் சொல்லுவாங்க. யோசிக்கிறாரு கேர்ள்ஸோட. அதெல்லாம் இவங்க செம ஸ்ட்ரிக்ட், நீங்க வேற. வாழ்க்கையில எதுவும் நடக்கல. நான் அட்லீஸ்ட் பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிட்டேன். இவன் தான் சொல்லிட்டான். ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் சரி, எங்க அம்மா வந்து இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி நீங்க வந்து இருக்கீங்கன்னு எதிர்பார்க்கலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பாவுக்கு வந்து ஷீஸ் பீன் a pillar of support. பிகாஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த பாண்ட் வந்து வீட்ல இருக்காது, பட் இவங்க ரெண்டு பேத்துக்கு அந்த பாண்ட் வந்து பிசினஸ்ல இருக்கு. என்ன நீங்க இத ரவிட்ட கேட்டிருக்கணும். என்னங்க எங்க இருந்துங்க இந்த கேள்வி? மம்மி யூ ஆர் டோட்டல் டேமேஜ் டுடே. ஜெயிலர் 2 நீங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி தெரியலையாமா? இன்னைக்கு நம்ம உடைக்கிறோமா? அத என்ன மாதிரி ரோல் அதையாவது சொல்லுங்க. இல்ல இருக்கீங்களா ஏதாவது சொல்லுங்க வசந்த் ப்ளீஸ். இன்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க இப்ப தமிழில் போடுறோம். சர்ப்ரைஸ். நீங்களே படம் வரும்போது ஐயா இந்த சர்ப்ரைஸ் நீங்க இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலா இவ்வளவு கூட சொல்லலைங்க. நான் எனக்கு இது வரைக்கும் கால் வரல தான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா நேத்து தான் நெல்சன் சார் பார்த்தேன். சார் என்ன சார் சொல்றது எனக்கு தெரியல சார். எல்லா இன்டர்வியூல போனா ஜெயிலர் இருக்கீங்களா, ஜெயிலர் 2ல இருக்கீங்களா வசந்த் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா இன்டர்வியூல சொல்லிடுங்க சர்ப்ரைஸ் படம் வரும்போது தெரியும் அப்படின்ட்டு. நான் நெல்சன் சார் சொன்னதால, அவர் அப்ரூவ் பண்ணனால நான் இதோட சொல்றேன். நெல்சன் சார் இந்த சர்ப்ரைஸ் உங்க கூடயே வரும்ல? இப்ப சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் படம் எப்படியும் வரும் நெக்ஸ்ட் இயர். இல்ல அது வரும், அது வரும். ஓகே. அம்மா இவரு பேசிக்காவே ரொம்ப சைலண்ட் குவைட் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அம்மா உங்களுக்கு தான் தெரியும் எப்படி வீட்டுல இவர் எப்படி ரொம்ப குவைட், ரொம்ப குவைட். அவர் சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நான் கேக்குறத கேட்டுட்டு அது கரெக்டா ஆன்சர் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அது இப்பவுமே இவர் என்னதான் மூவில பெருசா போனாலும் என்னோட வசந்த பவன் பிபி வேர்ல்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு இன்னைக்கும் அது ஒரு சுயநலம் வந்திருக்குமே. அங்கதானே எல்லாம் அனைத்தும் நடக்கிறது. இல்ல அதுக்கு பிரதர் இருக்காரு, அவரு he has done his hotel management and அதுக்குன்னே படிச்சுக்கிட்டு, இல்லாட்டி நான் MBBS படிச்சு முடிச்சுட்டு என்னால வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நான் ஆசைப்படும் போது தம்பி இல்லனா என்னை இழுத்துட்டு இங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருக்கறனால செக் அவுட் ரியாக்ஷன் அப்படி. ஆனா நீங்க சொல்லுவீங்களா இல்ல பச்சுமா ஒரு 1 month வாங்க? இது வரைக்கும் நான் அப்படி சொன்னதே கிடையாது. அவருக்கு பிடிச்சத அவர் பண்றாரு, அவர் பண்ணட்டும். சோ அம்மா உங்களுக்கு சட் சட்னு ரேபிட் ஃபயர் டக் டக்னு क्वेश्चंस போயிடலாம். வசந்த் உங்ககிட்ட பொய் சொல்லி அடி வாங்கி இருக்காரா? நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுங்க. நீங்களே சொல்லிடுங்க. இல்ல வசந்த் நாட்டி தான் தெரியும். இல்ல ஜஸ்ட் கேக்குறேன் நானு. வசந்த் வந்து நாட்டி கிடையாது, ஆனா வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காரு. ஓகே. இப்ப ரீசெண்டா திட்டு வாங்கியிருக்காரா? ரீசெண்டா எனக்கு தெரியல, பட் திட்டு அட்வைஸ் இருக்கும். உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமா ஆர்கியூ பண்ணுவாரு? இட் கேன் பி எனிதிங். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாரு அப்படின்னா பிடிவாதமா இருப்பாரு. ஆர்கியூ பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ குவைட்டா பண்ணிட்டு போயிடுவாரு. நம்மளுக்கே தெரியாது அது. ஓகே. இப்ப இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரி தான் ஏதாவது அவர் வேணும்னா நம்ம கிட்ட வந்து அது வந்து பர்மிஷன் மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும், பட் அவருக்கு என்ன தேவையோ அது அழகா பண்ணிக்குவாரு. ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல அம்மாவுக்கு உங்களோட அந்த சைல்ட்ஹுட்ல வந்து since she was into business and all that அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் ஒன்னு இருந்திருக்கும்ல, அதிகமா ரொம்ப மிஸ் பண்ணது உண்டு அம்மாவை? நான் சின்ன வயசுல of course மிஸ் பண்ணது உண்டு. ஏன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாலாம் வந்து they'll be like coming to the school picking up and all that. அது வந்து நான் பிகினிங் டேஸ்ல இருந்தது, பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல அது வந்து நான் என் அம்மா பிசினஸ் போனதுனால ஐ மீன் லைக் எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அண்ட் அதை நான் மிஸ் பண்ணதை தாண்டி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் தட்ஸ் how it should, because she is doing it for us தான்ல. இங்க வரைக்கும் அவங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா
எங்க அப்பாவுக்கு வந்து ஷீஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். இன்ஃபேக்ட் தர்ஸ் பீன் லாட் ஆஃப் ஃபால் ஆல்சோ. கீழ இருந்து திருப்பி அதை மேல எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டி ஃபேமிலியே இவ்வளவு தூரம் யுனைடெடாவும் சரி ஸ்ட்ராங்காவும் இருக்க முடியாது. தேங்க்யூமா. அம்மாவோட குக்கிங்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? அச்சச்சோ. குக்கிங் பேசிக்லி ஏன்னா அவங்களே பல ஹோட்டல் வச்சிருக்காங்க. பார்சல் பிரிங் த பார்சல் யாரு இருக்கலாம். என்ன மம்மி கரெக்டா? சிரிப்புல பல விஷயம் இருக்கு போல. என்ன முகம் நீங்க செவக்க- இத ரவிட்ட கேட்டிருக்கணும். அவர்தான் செப். நீங்க மாத்தி கேட்டுட்டீங்க. ஓகே ஆக்சுவலா அம்மா கிச்சன் பக்கம் பெருசா போனது கிடையாது. பெருசா போனது Maybe போனதே not. இல்ல போல இருக்கே. கோவிட் டைம்ல போனாங்க. ஆ. ஷீஸ் லைக் ஷீஸ் நாட் யூஸ்ட் டு தி கிச்சன் So ஆக்சுவலி. cooking எங்க வீட்லதான் பெஸ்ட் குக்கே எங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல. அப்பா will do everything ஆ. ஆக்சுவலா. அதனால அது அப்ப அங்கேயும் ஒரு கப்பல் இன்டர்வியூ போடணுமா? நோட் பண்ணிக்கங்க எல்லாம் ப்ளீஸ். ஃபேமிலி ஒரு கப்பல் அடிக்கிறோம் நம்ம. ஓகே, அம்மா கிட்ட அந்த ஸ்கூல் கிரஷ் ஸ்டோரிஸ் ஆர் சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும். பிகாஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்லிருக்கலாம். அம்மா இன்னைக்கு ஒரு பொண்ணு நம்மள சைட் அடிச்சா இதெல்லாம் சொல்ல. சரி நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நான் என்னோட ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் சரி எங்க அம்மா வந்து இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி நீங்க வந்து இருக்கீங்கன்னு எதிர்பார்க்கலாம். அது இருந்தாலுமே பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலா. அவங்க வந்து ஏங்க, என்னங்க எங்க இருந்துங்க இந்த கேள்வி எல்லாம்? மம்மி யூ ஆர் டோட்டல் டேமேஜ் டுடே. அதனால அது வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வந்து அது வந்து இப்பனா எனக்கு என்னை அவங்க இப்ப வந்து லைக் when she got me married only she was loosening herself out. இவன் தான் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் எல்லாம் +2 முடிஞ்ச உடனே காலேஜுக்கெல்லாம் தம்பி சுவிட்சர்லாந்து வந்து +2 முடிச்சுட்டு he was bachelor's வந்து சுவிஸ்ல போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணா. சோ நான் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ஃபோக்கஸ் வந்து அப்பா மேல இல்ல, 100% ஃபோக்கஸ் இப்ப நம்ம மேல இருக்கு. இப்ப நம்ம மேல இருக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப லைக் இட் இஸ் வெரி டஃப். நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாவம். அம்மா அவரும் அவங்க பிரதரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா? 2 பேரும் அவ்வளவு ஒத்துமை. பண்ற கேடித்தனால அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அது எதுவுமே சொல்ல. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். அதாவது நம்ம 3 பேரும் டென்ஷனா இருக்கிறோமோ இல்லையோ, நடுவுல ஒருத்தருங்க வந்து அப்படியே பயங்கர பதட்டத்தோட இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது 2 பசங்களுமே உங்களை நல்லதுதான் சொல்லுவாங்க. அப்படிதான் நாங்க கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோமா, நீங்க டென்ஷனே ஆவானா. ஓகேங்களா? வீட்ல நீங்களோ உங்க பிரதரும் பவர் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்? ஒண்ணு கேட்டா சூப்பர் கேள்விங்க. அதான் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் வசந்த் சொல்லுவேன். யோசிக்கிறாரு. இப்பதானமா நீ குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்ணணும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படி கேட்டிருக்கேன். மம்மி யூ ப்ளீஸ் ஸ்டாப் லாஃபிங், டெல் மீ த ட்ரூத். யாருக்கு 2 பேர்ல பவர் அதிகம்? பவர் வந்து பிசினஸா இருந்தா இவருக்கு அதிகம், வீட்லனா கொஞ்சம் இவனுக்கு தான் அதிகம். ஆஹா, இந்த மாதிரி பதில் யாருமே கொடுக்க முடியாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங் இப்ப நினைச்சா கூட சிரிப்பா இருக்கும். அதாவது சில நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு கேடித்தனமான விஷயங்கள் பண்ணிருப்பீங்களா அண்ணன் தம்பிங்களா? ஆமா, அவ்வளவுதான். அததான் நான் டீசெண்டா கேட்டேன் ப்ரோ. இப்ப டப்புன்னு கேட்டேன். சுத்துவோம், ஊர் சுத்துவோம், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான். அந்த மாதிரிதான் கேர்ள்ஸோட. அதெல்லாம் இவங்க செம்ம ஸ்ட்ரிக்ட். நீங்க வேற நான் சொன்னேன்னா அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில எதுவும் நடக்கல. ஐயோ, ஆனா நான் அட்லீஸ்ட் பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிட்டேன். இவன் தான் வீட்லயே உட்கார்ந்து இருந்தான். ஐ மீன் டாக்டர் படிச்சதுனால இவன் இங்க இருந்தான். அதான் நான் அதை சொன்னேன். சுவிட்சர்லாந்து போயிட்டேன். அதனால கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே அப்படின்னு சொல்லலாம். உங்க 2 பேர்ல யார் ரொம்ப இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்? உங்க 2 பேர்ல அவரு இன்ட்ரோவர்ட், அவரு எப்பவுமே சைலண்ட். நான் கொஞ்சம் காமெடி அடிச்சுட்டு அப்படியாம்மா? நான் தான் சொன்னேனே அவன் ரொம்ப பப்ளின்னு. அவரு கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு. நல்லதுதான். சைலண்ட்ல ஒரு வில்லத்தனம் இருக்கும் தெரியுமா? ஏங்க இது நீங்க அவன் சொன்னது கூட பரவாயில்ல, இப்ப நீங்க சொன்னதுதான் கான்ட்ரவர்சியா இருக்கு. இப்ப நீங்க சொன்னது வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா people இருக்கு. who know you இல்ல, அதனால நான் என்ன இல்ல, சொல்றேன்னா அது silent- கரெக்ட். பட் அவனுக்கு ஒரு கவுண்டர் நீங்க கொடுத்தீங்கல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அழகா போட்டிருக்காங்க அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழகான ஒரு பாண்டிங் வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அம்மா சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இன்னைக்கு பிரதர்ஸா வந்து இட் காட் டு பி மோர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள எப்பவுமே? இல்ல, ஆல்வேஸ் இருக்கு. அது சின்ன வயசுல இருந்தே அது அப்படியே இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல ஒன்னாதான் படிச்சோம். சோ அவன் படிச்ச ஸ்கூல்ல நானும் டிராவல் பண்ணேன். சோ ஆல்மோஸ்ட் நாங்க வந்து 6th கிரேட்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்தோம், ஆல்மோஸ்ட் 10th வரைக்குமே.
ஸோ வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றத விட நாங்க 2 பேரும் தான், ஐ மீன் அவையா இருக்கிறதுனால. ஸோ அப்படியே ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து Okay. 1 ஏஜ் தானே டிஃபரன்ஸ், Got, 1.5. got. ஆஹா. ஸோ அவனோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி என் பேட்ச்மேட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே அது ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் தான். நான் அதாவது பர்சனலா ஸ்டக் ஆனா அவன்கிட்ட சொல்லுவேன், அதே மாதிரி அவனும் ஏதாவது பர்சனலா ஸ்டக் ஆனா என்கிட்ட சொல்லுவான். அது எப்பவுமே ஒரு ஒரு பிரதரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்க 2 பேத்துக்குமே. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் சென்டர்ல அம்மா இருக்கிறதுனால இந்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன பசங்களால ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க, எல்லா விஷயமும் கரெக்டா எடுத்துட்டு போனோம்னு. இப்போ யூ கைஸ் காட் மேரிட், ஃபேமிலி, அது இது எல்லாம் வந்த பிறகு இப்போ இது அம்மா மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? தனித்தனியா சொல்லுங்க. இல்ல மாத்திக்கிறேன்னா அவங்க விஷயம் கேட்டு டக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஆப்போசிட்ல வந்து அம்மா ஓவர் ரியாக்ஷன் ஆயிடும். நாம அந்த ஒரு 2 hours நம்ம சைலண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டா அதுக்கப்புறம் மேட்ச் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம எதுவும் பேசிட கூடாது. ஆமா, அது கொஞ்சம் ரியாக்ஷன் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு அவரு சொல்லிருக்காரு. ஓகே, நீங்க எனக்கே தெரியணும். அதான் அவரு சொல்லிட்டாரு ஒண்ணு. ஓகே, எனக்கே தெரியணும். ஐ திங்க் அவங்க வந்து இது வந்து நான் ஒர்க் வைஸ் சொல்றேன். பட் ஒர்க் வைஸ் வந்து நான் என்ன, அவங்க ஒருத்தவங்களை பிலீவ் பண்ணிட்டாங்கன்னா, அது ஸ்டாஃபா இருக்கணும் யாரும் தான் 100% பிலீவ் பண்ணிடுவாங்க. அது ஆல்வேஸ் டேக் அ பேக் சீட் அண்ட் தென் பிலீவ். லைக் சடன்லி ஷீல் blindfold பிலீவ் தெம். அண்ட் அது வந்து பேக் எண்ட்லாம் அவங்க ட்ரஸ்ட் பிரேக் பண்ற மாதிரி ஆயிடும். that is work. பரவாயில்ல, எனக்கும் 2 பக்கத்துல இருந்து வாங்கி கொடுத்ததுக்கு ஆன்சர். உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கேன் போல. அதுதான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, சூப்பர். இன்னொன்னு என்னன்னா, ஐ திங்க் சின்ஸ் அதையும் கேட்டதுனால ஐ திங்க் ஷீஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் உங்களுக்காக. அண்ட் இன்னைக்கு அது அழகா 2 பேருமே எடுத்துட்டு உங்க ஃபீல்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. பட் ஸ்டில் அம்மாவை நாங்க இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அட்மயர் பண்றோம். இட் கேன் பி அப்பா அண்ட் அம்மா டுகெதர். we always look up to இந்த குவாலிட்டி. எங்க கிட்ட அது இருக்கணும் அப்படின்னா what is that you're taking from அம்மா and அப்பா? No, one thing is like she's a very big risk taker. So adu one, and again she never gives up whatever in life. Like how much ever setbacks come, I think that is a big thing. Like she's always taught us also that no matter how much setback, I mean coming back from where we were to this position during COVID is itself like is a very very big achievement. I think in that she played a major role. Wow, nice. Yeah. எனக்கு அவங்க கிட்ட இருந்து 2 விஷயம் நான் சொன்னல. நெவர், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அவ்வளவு இது வந்தாலும் எப்படி அவங்க இரிட்டேட் ஆகலையா இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு. பட் இவங்க அந்த மாதிரி இருந்தனாலதான் மேபி அந்த குவாலிட்டி எனக்கு அது இம்பைப் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். பிகாஸ் அந்த நாட் கிவிங் அப் குவாலிட்டி வந்து இவங்க கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் வந்து ஒரு வசந்த பவனை ஒரு விபி வேர்ல்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, இன்ஃபேக்ட் அதுக்கான ஹியூஜ், அவன் சொன்ன மாதிரி ஷீஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் டேக்கர். இந்த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து யூஸ்வலா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் பியூர்லி டாமினேட்டட் பை மென். அண்ட் நம்ம பாலிடிக்ஸ் மாதிரி தான். And and COVID க்கு அப்புறம் this lot of restaurants were closed. So ஒரு மென் டாமினேட்டட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபீமேலா இண்டிவிஜுவலா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அண்ட் அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது அப்பா. அண்ட் இன்னைக்கு வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, பிகாஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த பாண்ட் வந்து வீட்ல இருக்காது. பட் இவங்க 2 பேத்துக்கு அந்த பாண்ட் வந்து பிசினஸ்ல இருக்கு. சோ அது வந்து சம்திங். ஐயோ, நான் யூசுவலா what a punch was that? இல்ல அது நான் உண்மையை சொல்றேன். யூசுவலா இருக்காது, நான் யூசுவலா இருக்காதுன்னு சொல்றேன். இருக்காதா? யூசுவலா இருக்காது. யூசுவலா இருக்காதுன்னு சொல்லும் போது அதுல நீங்க அதுல வந்து என்ன இருக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு வாசன். I'm just telling. மக்களுக்கு நம்ம சொல்லி அந்த saying in a good way தான். Good way தான். அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஹைப் ஒன்னு கொடுப்பாங்க இல்லையா, படத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி. என்னன்னா நடுவுல when we saw before the இந்திரா ரிலீஸ்க்கு முன்னாடி செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்க விட்ட அந்த ஒரு போஸ்டர், ஒரு கிளிப்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். வசந்த் அவர்களுக்கு 2வது திருமணமா அப்படி கேள்விக்குறி எல்லாம் போடும்போது அவசியம் இல்ல இது வந்து என்னன்னா ஜெனரலி ஒரு போஸ்டர்னு வரும்போது ஒரு 10 விதமான விஷயங்கள் தோணும். அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து கல்யாணம் ஆனது எல்லாத்துக்குமே தெரியும் தான். லைக் இட்ஸ் நாட், அது நான் ஹிடனாவோ சீக்ரெட்டாவோ வைக்கல. சோ இது ஒரு விஷயம் வரும்போது ஐ திங்க் பீப்புள் வந்து அந்த பெர்செப்ஷன்ல இன்னொரு வாட்டி கல்யாணம் ஆகும்போது ஹிடன் சீக்ரெட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ். இல்ல நீங்க சொல்றது வந்து இந்த அந்த ஸ்பார்க் ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்து என்னோட தாட் ப்ராசஸ்க்குள்ள வராது. அது வந்து டைரக்டரோட ப்ராசஸ், அவங்க தாட் ப்ராசஸ்ல இது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அது நான் என்ன வீட்லதான்
அவங்களுக்கு அது அவங்க they wouldn't even interfere into it. ஓகே They know what is true, what is not true. பட் யூ டோல்ட் யுவர் வைஃப் அண்ட் ஆல் இந்த மாதிரி வரப்போகுதுப்பா. இஸ் வெரி ஸ்வீட். நான் என்ன சொன்னேன்னா லைக் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்தேன் அவ்வளவுதான். ஓகே nothing like that. So அந்த மாதிரி இந்த see that at the end of the day இந்த இண்டஸ்ட்ரியில கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு தான் இருக்கும். And this was something that we put a movie still only. ஏதோ மூவி ஸ்டில் தான் போட்டோம். நீங்க அந்த லிரிக்கல் வீடியோ பார்த்தா கடைசியில அந்த மூவி அந்த லிரிக்கல் வீடியோ வர ஸ்டில் தான். It is a part of a promotion which the call was taken care by the director and the team. So I can say okay movie still தானே, so எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் பார்க்க முடியும். அப்படின்னு அதாவது வசந்த் அவர்கள் மனசை தேத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே அண்ட் இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் being in this industry always a controversy is back with us அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் நீங்க வந்து ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் ஓபன் அவுட் பண்ணியிருந்தீங்க பொன்னொன்று கண்டேன் அந்த இதுக்காக. பட் டிட் யூ எவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நம்ம வந்து ஒரு படத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஏதோ ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ பொன்னொன்று கண்டேன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு அந்த படம் தியேட்டர்ல வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். டிசிஷன் அதுவா தான் இருந்தது. பட் லாஸ்ட் மினிட் கால் வந்து தே ஹேட் டு டேக் OTT கால். ஸோ அந்த OTT ரூட் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில படம் OTTல பார்க்கும்போது வேற ஃபீல் இருக்கும், தியேட்டர்ல பார்க்கும்போது அது வேற ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலே மாறும் ஆக்சுவலா. அண்ட் அந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கு வந்திருந்தா அது பிளஸ்ஸா இருந்திருக்கும். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே அது ஜியோவோட கால். அண்ட் நான் அதுக்கு என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பட் ஹவ் இஸ் இட் டு யூ? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சில படங்கள் தியேட்டர்ல பார்க்கும்போது அது தனி அழகு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் ஆயிருக்கும்ல? அக்செப்ட் பண்றது கன்ஃபார்மா டைம் ஆச்சு தான். பட் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சொல்லல, நடுவுலயும் சொல்லல, லாஸ்ட் மினிட்ல சொல்லவே இல்லை. அது வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் இட்ஸ் ஓகே, வி ஹேவ் டு மூவ் ஆன். ஈச் ஃபிலிம் ஹேஸ் இட்ஸ் லைஃப். அண்ட் ஐ ஸ்டில் ஃபீல் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பொன்னொன்று கண்டேன். என்னன்னா அது ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஜியோ சினிமால இருக்கும்போதோட இட் வாஸ் வெரி லெஸ். பட் ஜியோ ஹாட்ஸ்டார்க்குள்ள வரும்போது ஐ திங்க் it reached out to more audience. So as long as it reaches out to more audience and the appreciation keeps coming in, we have to be happy with it. அவ்வளவுதான். அண்ட் அது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். பட் அதை தாண்டி தான் we have to move on. எனக்கு என்னன்னா இன்னைக்கு விஜய் சார் வந்து இஸ் டூயிங் அ மாநாடு. அப்ப எனக்கு தாட் ப்ராசஸ் ஒரு ஆக்டரா என்னதான் ஒரு அப்பா இருந்தாலுமே அவருக்கான ஸ்ட்ரகிள் எவ்வளோ எவ்வளோ டைரக்டர்ஸ் ஹேவ் சன்ஸ் இல்ல and they want to be an actor. பட் அவரோட சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த ஒரு ஆக்டரா இருந்து இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருந்து பீக்ல போயிட்டு and then coming into politics, I can't even imagine. ஏன்னா எவ்வளவு அப்டிகல்ஸ் இருக்கும், எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் அது நான் இன்னைக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே இவ்வளவு அப்டிகல்ஸ் இருக்கும் போது பீயிங் இன் தட் அண்ட் டூயிங் சம்திங் கிரேட் இஸ் இட் வில் பி தட். பட் as long as you love it, whatever comes, whatever might come, but stay strong. அவ்வளவுதான். சோ லவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணா அதுக்கான ஒரு விஷயம் இருக்கும்னு அழகா சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஹவு ப்ரௌட் மதர் யூ ஆர்? பிகாஸ் அவரும் ஒரு விஷயத்துல அவருக்கான இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகா எடுத்துட்டு போறாரு. He has taken his path very clear. So I think both the sons have made you so proud in midst of all these things. இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. So what, how proud mother you இல்ல are? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நான் இந்த இன்டர்வியூக்காண்டி சொல்லல. அதனாலதான் என்னால 24/7 என்னால வசந்த பவன் உழைக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்குன்னா, ஃபேமிலி கிட்ஸ் ஹாப்பியா இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஹாப்பியா இருந்துச்சு. ஈவன் தோ அவங்க கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்க 100% பியூரா கஷ்டப்படணும், பியூரா இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் கடவுளுக்கு தான் நம்ம பிளெஸிங். பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கறது அது வந்து தேங்க்ஸ் டு காட் தான். Wow. Beautiful. Thank you so much to all three of you. And ஃபர்ஸ்ட் டைம் 2 சன்ஸோட இப்படி நடுவுல என்னை உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணதுக்கு நானே தேங்க்ஸ் சொல்லணும். I am blessed. And I must tell, before that I would also like to tell you, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். all the chains of restaurants you've been starting. And இதுவே ஒரு நிமிஷம் எனக்கு ரெஸ்டாரண்டா இல்ல வேற ஏதாவது ஒரு ஹோட்டல் உள்ள வந்திருக்க ஒரு ஃபீல் இருந்தது. So congratulations to you. நீங்களும் நிறைய பண்ணணும். And ma'am, it's a first time ma, we always look up to you. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி. And ஒரு பெண்ணாக இருந்தது, it's not easy to sustain yourself in the hotel industry. அது ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். and தொடர்ந்து we wish you all the best. All three of you, thank you so much for this beautiful interview. Thank you. Thanks. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.